இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு உங்கள் ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் அவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக துபாய்க்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 79,999 வேர்த் இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜை 10,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டோட 69,999க்கு இப்போ பர் பர்சன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் 31st May 2025க்குள்ளே இதை புக் பண்ணணும். இதிலேயே உங்களுடைய வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். மோனோ ரயில், லாஸ்ட் சேம்பர்ஸ், ஆயா யூனிவர்ஸ், துபாய் ஃப்ரேம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல யூனிக்கான ஸ்பாட்ஸை இந்த தடவை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் உங்களுக்காக கவர் பண்ணுறாங்க. ஸோ மேலே தர நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் புக் பண்ணுங்கள். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சந்தானத்துடைய நடிப்பில் ஒரு காமெடி ஹாரர் படமாக இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகனே ஒரு திரை விமர்சகர் தான். ஸோ அவரே ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் தான். அவருக்கு உண்டான ஒரு தனித்துவமான பாணியில் ஒரு படத்தையும் எப்படி விமர்சனம் பண்ணணுமோ அப்படி பண்ணி விட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை வச்சுருக்காப்புல. ஒரு தருணத்தில் அவருடைய வீட்டுக்கு ஒரு பார்சல் ஒன்று வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்கள் தேட்டரில் ஒரு படம் ஒன்று போட்டிருக்கோம். உங்களுக்கும் சரி, உங்களுடைய ஃபேமிலிக்கும் சரி ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் உங்கள் சேனலில் விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா இது படத்துக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய தேட்டருக்கே கூட ஒரு பெரிய ப்ரமோஷனாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி அதில் போடப்பட்டிருக்கு. சரின்னு சொல்லி போடப்பட்டதின்படியே நம்ம சந்தானம் அந்த தேட்டருக்கு போகிறாப்புல. போனால் இவருக்கு என்னவோ இன்னும் அது பாலடைஞ்சி தேட்டர் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே வேறு ஏதோ அமானுஷம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. அதனால் உள்ளே போகாமல் அப்படியே போயிடுறாரு வீட்டுக்கு. ஆனால் வீட்டுக்கு வந்தவருக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது இவருடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரும் ஆல்ரெடி தேட்டருக்குள்ளே அங்கே போயிட்டாங்க அந்த படத்தை பார்க்குறதுக்கு அப்படின்னு. அதனால் தேட்டரே அப்படி இருந்துச்சு, உள்ளே என்ன நடக்க போதோ இப்படியாவது தன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கதாநாயகன் தேட்டருக்குள்ளே காலை வைக்க போக இதுக்கப்புறம் இந்த கதையில் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2023 ஒரு காமெடி ஹாரர் படமாக களத்தில் இறங்கி சக்கப்போடு போட்ட டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துடைய சீக்குவலாகத்தான் இந்த படம் இன்னைக்கு வெளியாகுது. அந்த படத்தை இயக்குன பிரேமானந்த் தான் இந்த படத்தையும் இயக்குறாரு. ஸோ சந்தானம் பிரேமானந்துடைய காம்போ அந்த படத்தில் எந்த அளவுக்கு தெரிச்சதோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் சம்பவங்கள் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஒரு பக்கம் எனக்கு. இன்னொரு பக்கம் படத்துடைய கதாநாயகனான நம்ம சந்தானம் இருக்காரு, இந்த படத்தில் அவரே ஒரு திரை விமர்சகர் தான். அதனால் இந்த படத்தில் நம்மளுமே ஃபில்மி கிராஃப்ட் அருணாகவே உள்ளே வர்றோம். ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் ஒன்று இருக்குது. அதனால் எனக்கு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. அதில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு இயக்குனரான பிரேமானந்துக்கும் சரி, சேது ப்ரோவுக்கும் சரி, நம்ம சந்தானம் ப்ரோவுக்கும் சரி ஒரு சின்ன நன்றிகளை நம்ம சைட்லேருந்து நம்ம தெரிவிச்சுப்போம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது கதைக்களமாகவே ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான். பட் அது நான் சொல்கிறத விட நீங்கள் படமாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். சந்தானம் அவருடைய ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கே கூட அவருடைய படங்கள் அப்படின்னா என்ன எதிர்பார்த்து வருவாங்க, எதை கொடுத்தா ஆடியன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்களோ அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை நீட்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு, காமெடி அப்படின்னு அவர் கொண்டு வந்திருக்காரு. படத்தில் சென்ட்ரல் கேரக்டர்ஸு அப்படிங்கிறது முக்கியமாக 2 கேரக்டர் தான். ஒன்று சந்தானம், இன்னொன்று மொட்டை ராஜேந்திரன். இவங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆன அந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் சில சீன்ஸு அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 2 பேர் போக லுல்லுசபா மாறன் ஆகட்டும், ரெடின் கிங்ஸ்லே ஆகட்டும், ஜிவிஎம் ஆகட்டும், செல்வராகவன் ஆகட்டும், நில்கல் ரவி ஆகட்டும், நம்ம எட்டஸ் பிரசாந்த் ப்ரோ ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் பண்ண அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், கஸ்தூரி ஆகட்டும், யாஷிகா ஆனந்த் ஆகட்டும், கீதிகா திவாரி ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் அவங்கவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் பேசிக்காக ஒரு காமெடி ஹாரர் தான். இந்த காமெடியும் சரி, ஹாரரும் சரி, இந்த 2 ஜான்ரலையுமே ஒரு விஷயங்கள் தெளிவாக நம்ம எப்பயுமே விமர்சனத்தில் சொல்லிடுவோம், அது சப்ஜெக்டிவ் தான். இது இப்போ எனக்கு ஒரு சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு காமெடியாக ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு எந்த நியதியும் கிடையாது. ஆனாலும்
இந்த படத்தில் குறிப்பிட்ட ஒரு சில சீக்வன்ஸு 6லேருந்து 60 வரைக்கும் அவ்வளோ பேரும் தியேட்டரில் விழுந்து விழுந்து சிரிக்கத்தான் போகிறாங்க. உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த சப்டைட்டில் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த கிரகணம் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், மஞ்சுமல் பாய்ஸ் ரெஃபரன்ஸில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த எலி சம்மந்தப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, இது எல்லாமே டெஃபினட்டாக தியேட்டர்ஸில் எல்லாருமே என்ஜாய் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் இந்த படத்தில் குறைகளே கிடையாதா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒரு சின்ன பாகமாக நம்மளும் ஓரமாக இருக்கோம் அப்படிங்கிறனால இதனுடைய நிறைகள் என்ன குறைகள் என்ன அப்படின்னு இதுக்கு மேலே நம்ம எடுக்கிறத விட இந்த படத்தை தியேட்டர்ஸுக்கு போய் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு, எதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் நமக்கு சொல்லுங்கள். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து UA 13+ தான். இன்னும் காஸ்டியூம்ஸில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கிளாமராக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. இந்த படம் இன்றைக்கி நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.